இயக்கம் என்பது உங்களுடைய அரசியல் கட்சியின் முன்னோட்டமா? அதான் அன்னைக்கு சொன்னது தான் திருப்பி சொல்லணும். இப்போ என்னன்னா, ரசிகர்கள் வந்து இப்போ நான் சொன்ன மாதிரி சக்திக்கு மீறி நிறைய ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வந்து இன்னும் பெரிய அளவில் அவங்க பண்றதுக்கு இந்த ரசிகர் மன்றத்தை எல்லாமே ஒரு ஒரு அரசியல் அமைப்பா மாத்தினா இன்னும் பெரிய அளவில் அவங்களால பண்ண முடியும் அப்படின்ட்டு பல முறை என்கிட்ட இதை சொல்லியிருக்கிறாங்க. நான் அதை அப்படியே சரி ஓகே பார்ப்போம் பார்ப்போம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரீசன்ட் டைம்ல இந்த மாதிரி அது சம்பந்தமா சில ஆலோசனை கூட்டம் நடந்தது என்னமோ உண்மைதான். அது நான் மறுக்கல, இங்கேயே நடந்துச்சு. நான் போன நிறைய மாவட்டங்கள்ல ரசிகர்கள் மட்டும் இல்ல, சில பொதுமக்கள் அவங்களுடைய கருத்து என்ன, இல்லை இவங்க நினைக்கிறதும் அவங்க நினைக்கிறதும் ஒத்து போதா அப்படின்றதுக்காகலாம் நிறைய மீட்டிங்லாம் நடந்துச்சு. ஸோ அவங்களுடைய கருத்துக்கள் எல்லாமே நான் கேட்டு என் மூளையில ஏத்திக்கிட்டு நான் இப்போ என் வேலையை பார்த்துட்டு இருக்கேன். என் வேலை என்ன, படத்துல நடிக்கிறது, அது மட்டும்தான் இப்போ நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஸோ அவங்களுடைய கருத்து இதை ஒரு அமைப்பா மாத்தணும் அப்படின்ற அந்த கருத்துக்கு எனக்கும் உடன்பாடு இருந்துச்சு. ஸோ நான் அதை அவங்க கிட்ட சொல்லியிருக்கேன், அவ்வளோதான். இது வந்து தப்பு தப்பா சில நியூஸஸ்லாம் வருது, இந்த பர்த்டே அன்னைக்கு நான் கட்சி ஆரம்பிக்க போறேன், அதை ஆரம்பிக்க போறேன், இதை அனௌன்ஸ் பண்ண போறேன், அதெல்லாம் அது மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. நாங்கள் எதுவுமே திங்க் பண்ணல அந்த மாதிரி. ஸோ இதுதான் இன்னைக்கு நிலைமை, இதுதான். அவங்களுக்கு அவங்களுடைய கருத்துக்கு எனக்கும் உடன்பாடு இருக்கு. அது எப்போ என்ன ஏதுன்னா மைண்ட்லே இல்லை. திடீர்னு ஏதோ நியூஸ் பேப்பர்ல நானே படிச்சு தெரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. ஸோ இதுதான் இந்த இந்த ஒவ்வொரு பர்த்டேயும் அவங்க வந்து எதிர்பார்க்குறாங்களோ இல்லையோ, நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன் என்னோட பர்த்டேக்கு. இது மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள்ல போய் கலந்துக்கும் போது எனக்கு ரொம்ப மனசுக்கு ரொம்ப திருப்தியா இருக்கும். இன்னைக்கு காலையிலேருந்து ரொம்ப எனர்ஜெட்டிக்கா அப்படியே இருந்துச்சு காலையிலேருந்து. ஸோ அதான் அன்னைக்கு தெளிவா உங்க பேட்டியில சொன்னேன்னா அதே தானே. ரசிகர்களுக்கு தொண்டர்களுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. உங்களுடைய ரசிகர்கள் எல்லாமே தொண்டர்களா கன்வெர்ட் ஆகுறாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? தொண்டர்களா ஆல்ரெடி மாறிட்டாங்க. அவங்க செயல்பாடுகள்லாம் பார்க்கும்போது அப்படிதான் தெரியுது. ரசிகர்கள் உள்ளூர் பிரச்சனைகளுக்காக போராடுவார்களா? கண்டிப்பா போராடுவாங்க, அதுல நான் நிச்சயமா கலந்துக்குவேன்.